உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. சங்கீதம் 54:6. I will freely sacrifice unto thee. I will praise thy name, O Lord, for it is good. Psalms 54:6. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒருமுறை கூட God Goes Ministries மூலமாக இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தினை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நாம் அனுபவித்த பாடுகளை அறிந்திருக்கிறார். அதை தாங்க பலனையும் தந்திருக்கிறார். அதனால் உண்டான மகிமையையும் மேன்மையையும் வரப்போகிற நாட்களில் நமக்கு நிச்சயமாக உண்டாக போகிறது. நம்முடைய சூழ்நிலைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் ஒரு விதத்தில் அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே கர்த்தர் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலத்தை இந்த நாட்களிலே நாம் நிச்சயம் காணப்போகிறோம். என்னோடு சேர்ந்து தேவனை நம்பி அவருடைய நாமத்தினாலே காத்திருங்கள், நிச்சயம் வெற்றி சிறப்போம். கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த மாதத்திலே நம்மையும் நம் குடும்பத்தினரையும் வெற்றி சிறக்க செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, நமது ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் அனைவரும் இந்த வருஷத்தின் 7வது மாதத்தில் பிரவேசிக்க செய்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். வருங்காலங்களிலும் நம் அனைவரையும் தேவன்தாமே தாங்கி நடத்துவாராக. ஆமேன். இந்திய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேதவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும் நான் உடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். தேவன் தமது சாயலில் படைத்த முதல் மனிதன் ஆதாம் தேவ கற்பனை மீறி பாவம் செய்ததால் இழந்து போன நித்திய ஜீவனை மனுக்குலம் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை மீட்பராகவும் இரட்சகராகவும் இந்த உலகத்தில் அனுப்பினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அதை குறித்து வாசிக்கும்போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வசனத்தில் மனிதர் மேலுள்ள தேவனுடைய அன்பை நாம் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். பிதாவின் சித்தத்தை அறிந்த தேவகுமாரனும் உலகத்தில் வந்து உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்க தன்னை சிலுவை மரணத்துக்கு அர்ப்பணித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார். இவ்விதமாக மனிதனுடைய இரட்சிப்புக்கான பணியை சிலுவையிலே நிறைவேற்றி
தம்மை பின்பற்றின சீசர்கள் அனைவரையும் அழைத்து உலகமெங்கிலும் போய் சகல ஜனங்களுக்கும் இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவித்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு வாழ விரும்பும் அனைவருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்க கட்டளையிட்டார். ஆனால் ஒருவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அவள் இயேசுவின் சீசர்களாய் மாறின பிறகுதான் அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை அவர் வலியுறுத்துவதை நாம் வாசித்த குறிவாக்கியத்தில் குறிப்பிட்டிருப்பதை நாம் அறிகிறோம். சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள் என்ற இயேசுவின் கட்டளை ஒரு புறம் இருக்க, சிலர் அதற்கு விகற்பமாய் ஞானஸ்நானம் கொடுப்பதை நாம் கேள்விப்படுகிறோம். சில சபைகளில் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். சில சபைகளில் அங்கத்தினர்களாக மாறும்படியாய் ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். அதாவது மனம் திரும்புதலும் பாவமன்னிப்பும் பெறாமலும் இருக்கிற ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். இவையெல்லாம் வேதத்துக்கு புறம்பானவை. ஞானஸ்நான முறைமைகள் வேதத்திற்கு முரண்பாடாக இருக்குமானால் அவ்விதமாக செய்யாமல் இருப்பதே நமக்கு நலம். சில சபைகளில் சிறிதளவு தண்ணீரை கையில் எடுத்து தலையில் தெளித்து ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். சில சபைகளில் தங்களது சபையின் கொடியின் கீழ் நடத்தி ஞானஸ்நானம் தருகிறார்களாம். இவை அனைத்தும் வேதத்துக்கு புறம்பானவை. ஞானஸ்நானம் என்றால் ஞானம் வந்த பிறகு எடுக்கக்கூடிய ஸ்நானம், அதாவது குளியல். ஞானம் என்றால் தண்ணீரில் மூழ்குவது. யோவான்ஸ்நானகன் யோர்தான் நதியில் ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 22, 23 வசனங்களில், இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்துக்கு வந்தார்கள். அங்கே அவளோடே சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார் என்று பார்க்கிறோம். சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்தில் தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியினாலே யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு அதிக தண்ணீர் தேவை என்பதை வசனங்கள் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டபடி நாம் செய்யாமல் தவறாக நாம் எதையாவது செய்யும்போது அது மனித போதகம் என்றும் கள்ள போதகம் என்றும் வரையறுக்கப்படும். கள்ளத்துக்குதர்சிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு எதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்து கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள் என்று 2 பேதுரு 2 அதிகாரம் 1 வசனத்தில் எழுதியிருப்பதை நாம் அறிகிறோம். வேதத்தில் எழுதப்பட்டதை கூட்டவோ குறைக்கவோ மாற்றி எழுதவோ எவருக்கும் உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை. வேதத்தில் எழுதப்பட்டதை உள்ளதை உள்ளபடியே கடைபிடித்து வாழ்வதுதான் நமக்கு மேன்மையாக இருக்கும். அதுவே தெய்வ பார்வையிலும் பிரியமாக இருக்கும். சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று இயேசு சொன்னபடியே எவரேனும் ஞானஸ்நானம் எடுக்க விரும்பினால் அவள் சீசராக மாறின பிறகுதான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். மேலும் ஒரு சீசன் எவ்வித தன்மைகள் உடையவனாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு போதிப்பதை வேதத்தின் மூலமாகவே நாம் அறிந்து கொள்ள முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 24 வசனத்தில், அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி,
ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் என்று இயேசு சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஒருவன் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்றும், அதுவும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்றும் இயேசு சொன்னதை நாம் இங்கு வாசித்தோம். ஆமேன். சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற எவன் ஆயத்தமாக இருக்கிறானோ அவனே தன்னைத்தான் வெறுத்து இயேசுவை பின்பற்ற முடியும். எனவே இயேசுவின் சீசனாக விரும்புகிற எவனும் தன்னைத்தான் வெறுக்கிறவனாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இயேசு விதமாக அநேக ஜனங்களோடு பிரயாணமாய் போகையில் அவரிடமாய் திரும்பி பார்த்து, யாதொருவன் இடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரியும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் என்று சொன்னார். ஆகவே இயேசுவின் சீசனாக மாற வேண்டுமானால் தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரன், சகோதரிகள் மாத்திரமல்ல ஜீவனையும் இருக்க வேண்டும் என்று இயேசு கற்பித்ததை பார்க்கிறோம். மேலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இயேசு ஜனங்களை நோக்கி, அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவர்களை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் என்று இயேசு சொன்னார். ஆமேன். தனக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும் என்று சொல்லும்போது, இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற சொத்துக்கள், ஆஸ்திகள், பட்டம், பதவிகள், அந்தஸ்து, ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும் என்று இயேசுவின் போதனை மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். மேலும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியார்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே என்று இயேசுவின் போதனைக்கு இசைவாக பவுல் குறிப்பதனை பார்க்கிறோம். யோவான் என்னும் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராக இருப்பீர்கள் என்று சொன்னதை அறிகிறோம். எந்த ஒரு சீசனும் குருவின் போதனைக்கு உட்பட்டு நடந்தால் மட்டுமே குருவின் சீசனாக இருக்க முடியும். எனவே குருவின் உபதேசத்தில் நிலைத்திருப்பது சீசனின் கடமையாகும். இயேசு உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்தில் தாம் தேர்ந்தெடுத்த 12 சீசர்கள் அல்லாமல் இன்னும் அநேக சீசர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். அப்பொழுது சீசர்களை நோக்கி, என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று இயேசு சொன்னபோது, அவருடைய சீசரில் அநேகர் இவளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொல்லி முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்றும் பார்க்கிறோம். இயேசு மற்ற 12 சீசரிடம், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்டபோது, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே என்று சொன்னான். மேலும் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அதாவது
இயேசு சீசலோடு சேர்ந்து கடைசி பஸ்காவை ஆசரிக்கும் போது சீசருடைய கால்களை கழுவினார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அவர் சீசர்களை நோக்கி, நீங்கள் என்னை போதர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்கிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய காலை ஒரு கழுவுகிறீர்கள் என்று சொல்லி இயேசு சீசர்களுக்கு சொன்னதை நாம் இங்கே பார்க்கிறோம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்றும் இயேசு சொல்வதை நான் பார்க்கிறோம். எனவே இயேசுவின் சீசனாக விரும்புகிற ஒவ்வொருவரும் தன்னைத்தான் வெறுக்கணும். தாய் தகப்பன், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகளை, ஜீவனை வெறுக்கணும். தனக்குண்டானதெல்லாம் வெறுக்கணும். இயேசுவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். அது மட்டுமில்லை, ஒருவருடைய காலை கழுவுற அளவுக்கு தாழ்மை தரித்து வாழணும். இந்த உபதேசங்களை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்ற யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே ஞானஸ்தானம் கொடுக்க முடியும் என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. எனவே ஆண்டவரை பின்பற்ற ஆமென் விரும்புகிற ஜனங்கள், இயேசுவின் சீசராக மாற வேண்டும் என்ற ஜனங்கள் விதமான எல்லா உபதேசங்களுக்கும் கீழ்ப்படிந்து அதன்படி வாழ தங்கள் அர்ப்பணிக்கும்படி ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு மெத்தொழிக்கிறோம். இதனால் தியானத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வாசித்து தியானித்த வசனங்களை கை கொண்டு நித்திய ஜீவனுக்கு பாத்திராக நடந்து கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என்
நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ராப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே.